இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. நான் ஃபாரின் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாது. பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன். இல்லன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன். இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு 13 வயசுல எப்படி வேண்டிய? ஆமா 13 வயசுலயே. ஆனா வறுமை இருக்கத வச்சுட்டு ஏதாவது எப்படியாவது பிழைக்கணுங்கிற கஷ்டம் இருக்கப்ப கூட பெருசா வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்து, அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? நாங்க இருந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதுல திறமையா ஒருத்தர் நல்லா செயல்படும். அப்படி எங்க கடை சேலை காட்டிலும் அவர் ஜாஸ்தியா பண்ணுவாங்க. என்னன்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நல்ல பொருளை கொடுத்து அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி அவர் பிசினஸ் பண்ணிட்டு, ஏன் இவரை மாதிரி நம்ம செய்யக்கூடாது, சின்ன முதலீடுல எப்படி வர முடியாதா, ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகி. 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமா கடை தொடங்குறது? அதான் பிளாட்பாரத்துல கடை போட்டு அது ரெடி ஆகி ஒரு 14 வயசு வரப்ப தனியா ஒரு கடை ஒண்ணு, சின்ன கடை ஒண்ணு, பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப ரேரா இருக்கும். நல்ல பர்ஃபியூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். ஒண்ணும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா அதுக்காக போவோம் இல்ல இது மாதிரி.